வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் வெளியே கொட்டப்படுவதற்கு, மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய, மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. வேறு ஒன்றுக்கும் உதவாது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். கவனிங்க. அதோட தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாரு, உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேற ஒன்றுக்கும் உதவாது. ஹல்லேலூயா. உப்பில்லா பண்டம் குப்பையிலே. இப்போ உப்பு போடாத ஒரு பண்டம் இல்லை, உப்பு போடாத ஒரு ஆகாரம் இல்லை, உப்பு போடாத ஒரு பதார்த்தம் இல்லை, உப்பு போடாத ஒரு குழம்பு இல்லை, உப்பு போடாத ஒரு கூட்டு, உப்பு இல்லை, உப்பே இல்லை. உப்பு இருந்தால் போட்டுக்கலாம், உப்பு இல்லை. உப்பு இல்லைன்னா அது எங்க? குப்பையில். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நல்ல கவனிங்க. நீங்க யாருங்கிறத புரிந்து கொள்ளுவீங்க. நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள். உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உப்பா இருக்கிறீங்க. யார் எதுக்கு உப்பா இருக்கிறோமா? பூமிக்கு உப்பா இருக்கிறோமா? அப்போ நம்ம இல்லைன்னு வைக்கலாம். குழம்புக்கு உப்பு இல்லைன்னா என்ன செய்யணும்? குழம்ப தூரதான் ஊற்றணும். உப்பில்லா பண்டம் குப்பைகளை. சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, உப்பு இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். அப்ப கவனிங்க, இந்த பூமிக்கு நம்ம தான் உப்பு. உப்பில்லா பண்டம் குப்பைகளை. அப்போ இந்த பூமியில நம்ம வாழல, நம்ம இல்லைன்னா இந்த பூமி எங்க? குப்பையில. ஒருபோதும் மறக்க கூடாது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, நான் ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னால யாருக்கும் பிரச்சனை இல்லை, என்னால எதுக்கு பிரச்சனை இல்லை, என்னால எதுவும் இல்லை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ உப்பு, ஒன்னாலதான் இந்த உலகத்துக்கே பிரச்சனைன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த பூமிக்கு நீதான் உப்பு. நீ இல்லைன்னா இந்த உப்பு, இந்த பூமியை என்ன செய்யணுமா? குப்பையில போடணுமா, இல்லைன்னா காலால தூக்கி போட்டு மிதிக்கணுமா? அப்ப நல்ல கவனிங்க. தேவ பிள்ளைகளுக்கு இல்லாத இந்த உலகத்துல ஆசீர்வாதம் இல்லை, மேன்மை இல்லை. ஏன்னா நம்ம தான் உப்பு. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு உப்பு, நான் ஒரு உப்பு, நான் ஒரு உப்பு மூட்டை. சொல்ல சங்கடமா தான் இருக்கும். என்ன நேரம் போக போக உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க ஒரு சரியான உப்பு மூட்டைன்னு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த உப்பு எதுக்காக பயன்படுத்துகிறோம்னா, நம்பர் 1 எதற்காக பயன்படுத்துகிறோம்? ருசிக்காக பயன்படுத்துகிறோம். அப்போ உப்பு ருசி உள்ளது. உப்பு ருசி உள்ளது. 2வது எதுக்காக பயன்படுத்துகிறோம்னா, பாதுகாப்புக்காக பயன்படுத்துகிறோம். பாருங்க, இந்த பிரிட்ஜ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பதார்த்தங்களை எப்படி பாதுகாத்தாங்கன்னா உப்பால தான் பாதுகாத்தாங்க. அப்ப 2வது பாதுகாப்புக்காக உப்பு பயன்படுத்தப்படுகிறது. 3வது எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கி, இந்த உப்பு சுத்திகரிப்புக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. பதார்த்தங்களை பாதுகாக்க உப்பு பயன்படுத்தப்படுகிறது, சுத்திகரிப்புக்காக பயன்படுத்தப்படுகிறது, மட்டுமல்ல ருசிக்காக இந்த உப்பு பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீதான் இந்த பூமிக்கு ருசி, நீதான் இந்த பூமிக்கு சுத்திகரிப்பு, நீதான் இந்த பூமிக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. ஏன்னா நீ பூமிக்கு உப்பா இருக்கிறாய். ஆண்டவர் உங்களை என்னையோ எப்படி வச்சிருக்கிறா, இந்த பூமிக்கு, இந்த உலகத்துக்கு உப்பாய் இருக்கும்படி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உப்பு அழகுக்காக அலமாரியில் வைக்கப்படுகிற பொருள் அல்ல. உப்பு அநேகருக்கு பயன்படும்படியாக பயன்படுத்தப்படுகிற ஒரு பொருள். அது ஒருபோதும் அழகுக்காக அலமாரியில் வைக்க முடியாது. உப்பை பயன்படுத்துவாங்க, அது பயன்படக்கூடியது. அப்ப கவனிங்க, நம்ம பயன்பட வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. நம்ம சும்மா அலங்கார பொருள் அல்ல, நம்ம கர்த்தருடைய கரத்திலிருந்து பயன்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. இப்போ பயன்படுத்தணும்னா சும்மாலாம் ஒன்றும் பயன்படுத்த முடியாது. இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம்ல,
ஹோட்டலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒரு அட்டவணையை கொடுப்பாங்க. இந்த அட்டவணையில் நீங்கள் வாசிக்கும் போது நல்ல சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, கொத்துக்கோழி, நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, என்னென்னமோ பட்டியல் போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டியலில் எங்கேயாவது உப்பு இருக்குமா? இருக்காது. ஆனால் உப்பை கொண்டு எங்கேயுமே வச்சுருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான மேசையில் வச்சுருப்பாங்க. எல்லா மேசையிலும் உப்பு இருக்கும். கொஞ்சோல உப்பு அத்தனைக்கும் ருசி உள்ளதாய் மாற்றிடும். ஹல்லேலூயா. அதே போலதான் பாருங்க, நம்ம எல்லாருக்கும் குறைச்சல் உள்ளவர்களாக தான் இருப்போம். நம்மளை பார்த்து அற்பமாக தான் இருப்போம். ஆனால் நம்ம தான் அநேகருடைய வாழ்க்கையில ருசியை கொடுக்க போறோம். ஹல்லேலூயா. நம்ம தான் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்க போறோம். நம்மளை பார்த்தா எப்படி போல சீப்பா இருப்போம். உப்புக்கு விலை உண்டா? எல்லாத்தையும் விட விலை கம்மியானது. உப்பு நிசாரமானது. அப்படிதான் இந்த உலகம் நம்மளை நிசாரமா பார்க்குது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, உப்பு இல்லைன்னா உலகமே இல்லை. இப்ப சொல்லுங்க, நான் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. பக்கத்துல சொல்லுங்க, நான் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. எனக்கு என்னதான் இந்த உலகத்துக்கான உப்பை வச்சிருக்கிறாரு. என்ன பொருட்களை எவ்வளவு அதிகமாக ரெடி பண்ணி வச்சாலும் சரி, உப்புங்கிற நான் இல்லைன்னா அத்தனையும் குப்பையில தான். அப்ப கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த உலகத்துக்கு, இந்த பூமிக்கு உப்பா இருக்கிற, நீ இல்லைன்னா பூமியே குப்பைதான். ஹல்லேலூயா. பாருங்க, இவ்வளவு உச்சிதமான இந்த உப்புக்கு இவ்வளவு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. இந்த உப்பு எப்படி உருவாக்கப்படுது? கடல் இருக்குல்ல, இந்த கடல் வந்து உலகம். கடலை உலகமா பாருங்க, கடல் தான் உலகம். கவனிங்க, இந்த கடல்ல இருந்து என்ன செய்யறாங்கன்னா, தண்ணியை எடுத்து கடலுக்கு அருகாமையிலே பாத்திகளை கட்டுறாங்க. இது உப்பளம்னு சொல்றோம். கடலுக்கு பக்கத்துல என்ன பண்றாங்க? உப்பளத்தை அமைக்கிறாங்க. இப்போ கடல் இருக்குன்னா கடலுக்கு பக்கத்துல ஒரு உப்பளத்தை அமைப்பாங்க. எதுக்குன்னா, இந்த கடல்ல இருந்து தண்ணியை கொண்டு வந்து இந்த உப்பளத்தை கொண்டு வர்றதுக்காக. இந்த உப்பளம் எப்படி இருக்குன்னா, இதை உப்பு வயல்னு சொல்றாங்க. உப்பளம் இது எப்போதுமே எதுக்கு பக்கத்தில் இருக்கும் தெரியுமா? கடலுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். கடல் கன்னியாகுமரியில் இருக்கு, நாகர்கோயில் உப்பளம் வைக்க மாட்டாங்க. கடல் எங்க இருக்குதோ அங்கதான் உப்பளம் இருக்கும், அதுக்கு பக்கத்துல. இப்ப கவனிங்க, கடலுக்கு பக்கத்துல உப்பளம் இருக்கும். அது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, விதவிதமா, ஒன்னு சின்னதா இருக்கும், ஒன்னு பெருசா இருக்கும், ஒன்னு முக்கோணமா இருக்கும், ஒன்னு சதுரமா இருக்கும். இப்படி பல தரப்புல என்ன செய்வாங்கன்னாக்கி இந்த உப்பு வயலை அமைப்பாங்க. இத பாத்தின்னு சொல்றாங்க. கவனிங்க, பாத்தின்னு சொல்லி இதை அமைச்சுக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, கடல்ல போய் வாளியை போட்டு தண்ணியை கோரி கொண்டு இந்த உப்பளத்துல ஊத்துவாங்களா? ஊத்த மாட்டாங்க. கடல்ல இருந்து ஒரு வாய்க்கால் வெட்டி இந்த உப்பளத்துக்கு கொண்டு வருவாங்க. அது கடல்ல இருந்து வெட்டி கொண்டு வர மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா, உப்பளத்துல இருந்து கடலை நோக்கி வெட்டிட்டு போவாங்க வாய்க்கால். ஹல்லேலூயா. இதுக்குன்னா இந்த கடல் தண்ணியை உப்பளத்துக்கு கொண்டு வர்றதுக்காக. கடல் தண்ணியை முழுசா உப்பளத்துக்கு கொண்டு வந்தவங்களா இல்ல. கடலுடைய அளவு பெருசு. சொல்லுங்க பக்கத்துல, கடலுடைய அளவு பெருசு. அதுல இருந்து உப்பளத்துக்கு கொண்டு வருகிற தண்ணீருடைய அளவு சிறுசு. ஒண்ணுமே புரியல, அப்படிதான் இருக்கும். நல்லா கவனிங்க, கடல்ல இருந்து உப்பளத்துக்கு கொண்டு வர்ற தண்ணி சிறுசு. இப்ப கவனிங்க, இந்த கடல் தான் உலகம். இந்த கடல்ல இருந்து கொஞ்சம் தண்ணியை பிரித்தெடுத்து கொண்டு வருகிறார்கள் இந்த உப்பளத்துக்கு. இதுதான் நீங்களும் நானும். இந்த சின்னதா பெருசெல்லாம் இந்த உலகத்துக்கு பக்கத்துல, இந்த கடலுக்கு பக்கத்துல இருக்குல்ல உப்பளம், இதுதான் சபை. நல்லா கவனிச்சுடுங்க. இந்த சபைகள் எப்பொழுதுமே எப்படி இருக்கும்னா, ஒரே அளவில் இருக்காது. சில சபைகள் சின்னதா இருக்கும், சில சபைகள் பெருசா இருக்கும், சபைகள் எல்லாம் விதவிதமா இருக்கும். இப்ப இந்த கடல்ல இருந்து தண்ணியை கொஞ்சமா கொண்டு வந்து இந்த உப்பளங்கிற இந்த பாத்திக்குள்ள தண்ணியை நிரப்புறாங்கல்ல. இப்படிதான் இந்த உலகத்திலிருந்து உங்களையும் என்னையும் கொஞ்சமா பிரித்து கொண்டு வந்து இந்த பாத்திகளுக்குள்ளால, இந்த சபைகளுக்குள்ளால நம்மளை வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் யாருன்னா, கடல்ல இருந்து உலகத்துல இருந்து பிரித்து எடுத்து பாத்திக்குள்ள சபைக்குள்ள வச்சிருக்கிற தண்ணி.
கடல் தண்ணி, உலகத்தின் தண்ணி. இப்ப நம்மளாம் எங்க இருக்கோம்? பாத்திக்குள்ள, சபைக்குள்ளால இருக்கோம். இப்ப கவனிங்க, கடலுக்குள்ளால இருந்து எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, வாளியை போட்டு இறைச்சு கொண்டு வரல, வாய்க்கால் வெட்டி கொண்டு வந்தாங்க. பக்கத்துல சொல்லுங்க, வாய்க்காலை வெட்டி உங்களை பாத்திக்குள்ள கொண்டு வந்தாங்க. வாய்க்கால் என்ன தெரியுமா? காலால நடந்து வாயால சொல்றதுதான் வாய்க்கால். காலால நடந்து வாயால நமக்கு நல்ல செய்தியை சொல்லி அந்த உலகத்துல இருந்து நம்ம என்ன செஞ்சாங்க? பிடிச்சு கொண்டு வந்தாங்க. இது கடல்ல இருந்து வரல. வாய்க்கால் எங்க இருந்து போகும்னா, இது பாத்திக்குள்ள இருந்து, சபைக்குள்ள இருந்து அப்படியே கடலை நோக்கி போகும். கொஞ்சமா வெட்டி 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 இதை நீங்க வாய்க்கால்னு சொல்லலாம், கால்வாய்னு சொல்லலாம். கால்வாய்னு சொல்ற காலால நடந்து வாயால சொல்லி கூட்டு வருது. வாய்க்கால்னு சொன்னா வாயால சொல்லி காலால நடந்து கூட்டு. ஆக மொத்த கடல்ல இருந்து கொஞ்சம் பிரிச்சு கொண்டு வந்து எங்க வைக்கிறோம்? சபைக்குள்ள வைக்கிறோம், பாத்திக்குள்ள வைக்கிறோம். இப்போ பாத்திக்குள்ள வச்சாச்சு. பாத்திக்குள்ள வச்சாக்கி நம்ம எப்படி இருக்கணும்? கடல்ல கொந்தளிக்கிறதுமா என்ன செய்யக்கூடாது? கொந்தளிச்சுட்டு கிடக்க கூடாது. கொந்தளிச்சா ஒருபோதும் நம்ம என்ன செய்ய முடியாது? உப்பாய் மாற்ற முடியாது நம்மள. அப்ப என்ன செய்யணும்னா, இந்த பாத்திக்குள்ள வந்தாலே அமைதியா இருக்கும், அமைதியா இருக்கணும். நம்ம மேல சில நேரம் காத்தடிக்கும், சில நேரம் புயல் அடிக்கும், கன்றாவி எல்லாம் அடிக்கும். என்ன அடிச்சாலும் என்ன செய்யணும்னா அமைதியா இருக்கணும். பாருங்க, இந்த கடல் தண்ணீர் பாத்திக்குள்ள வச்சு உப்பாக்கப்படணும்னா அது அலையடிக்கிறது அடிச்சுக்கிட்டே இருக்க கூடாது, அமைதியா இருக்கணும். இதே போல இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளால, கிறிஸ்தவ சபைக்குள்ளால வந்திருக்கிற நம்ம சில புயல்கள், சில அலைகள், சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா தழும்ப கூடாது. அமைதியா காத்து இருக்கிற அனுபவம். பாருங்க, உலகத்தில் இருக்கிற இந்த கடல் தண்ணியை பிடித்து கொண்டு வந்து இந்த சபையாகிய இந்த பாத்திக்குள்ளால நிலைப்படுத்தி வைத்திருப்பதற்கு, காத்திருப்பதற்காக நம்ம காத்திருக்கிறோம். சபைக்குள்ள காத்திருக்கிறோம். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். நல்ல கவனிங்க, இது காத்திருக்கிற அனுபவம். பாத்திக்குள்ளால இந்த கடல் தண்ணி எந்த அளவுக்கு காத்திருக்குமோ, இது காத்திருக்க 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 உப்பளம் அப்படிதான் இருக்கும், வயல் வயலா இருக்கும். அது போல கடல் தண்ணியை கொண்டு என்ன செஞ்சுருவாங்க, அப்படியே நிலைநிறுத்திடுவாங்க. இந்த கடல் தண்ணி காத்திருக்கும். இது இந்த கடல் தண்ணி அமைதலாக இருக்க 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 என்ன நடக்கும்னா, இந்த சூரிய ஒளி இந்த தண்ணீர் மேல பட்டுக்கிட்டே இருக்கும். சூரிய ஒளி யாருன்னு கேட்டீங்கன்னா நீதியின் சூரியன். ஹல்லேலூயா. உன்மேல் நீதியின் சூரியன் உதிப்பார் வசனம் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த கடலுக்கு மேல எப்படி சூரியன் உதித்து இந்த தண்ணீர் தன்மை மாறி அது கொஞ்சம் கொஞ்சமாய் உப்பு தன்மையாய் மாறுதோ, அதே போல சபைங்கிற பாத்திக்குள்ளால இருக்கிற உங்க மேல நீதியின் சூரியன் உதிக்க 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 உங்களுக்குள்ளால இருக்கிற தண்ணி தன்மை மாறி நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உப்பாய் மாறிக்கிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, இப்போ இந்த உப்பாய் மாறணும்னா ஒரே ஒரு வழி, எங்கேயும் அசையாம ஆடாம காத்திருக்கிறது மட்டும்தான் வழி. இப்ப பாத்துக்கீங்களா, கடலுக்கும் இந்த உப்பளத்துக்கும் இடையில ஒரு மேடு இருக்கும். பாத்துக்கீங்களா, இடையில ஒரு மேடு. இது எதுக்குன்னா, உப்பளத்துக்குள்ள வந்துட்டா நீ சும்மா என்ன செய்யக்கூடாதுன்னா, இங்க இருந்து ஓடி ஓடி கடல்ல போய் விளையாடிக்கிட்டு மறுபடியும் உப்பளத்துக்குள்ள படுத்துக்கிட்டதுக்காக இல்ல. உப்பளத்துக்குள்ள வந்துட்டேன், நான் இனி கொஞ்ச நாள் என்ன செய்ய, உலகத்தோட போய் உறவாடிக்கிட்டு வாழேன்.
நான் உலகத்தோட போய் சஞ்சரித்துட்டு வரேன், நான் உலகத்தோட போய் என்னுடைய ஆசைகளை தீர்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உலகத்தோட போறதும் வரதும் உலகத்தோட போறதும் வரதுமான ஒரு அனுபவத்துக்காக இந்த மேடு இல்ல. நீ உப்பளத்துக்குள்ள வந்துட்டனா நீ உலகத்தோடு உறவாட கூடாது. நீ உலகத்தோடு உறவாடுறதுக்காக அழைக்கல. நீ உலகத்துக்கு ருசியாய் இருக்க முடியாது, உலகத்துக்கு உப்பாய் இருக்க முடியாது, இந்த உலகத்துக்கு நன்மையாய் இருக்க முடியாது, இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உப்பளத்துக்குள்ளால சபைக்குள்ளால நீ வந்துட்டனா எப்படி இருக்கணும்னா அமைதியாய் அமைதியாய் காத்து இருக்கணும். ஹல்லேலூயா. காத்திருக்க நீ உப்பாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிற. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரியல பிரதர், அத்தனையும் சுனாமியா இருக்குது, அத்தனையும் பிரச்சனையா இருக்குது, அத்தனையும் போராட்டமா இருக்குது, என் வாழ்க்கையில மட்டும் மறுபடி கொந்தளிப்பின் அனுபவங்கள் வந்து கொண்டிருக்குது. கொந்தளிப்பின் புயல்கள் வரும், ஆனா நீ அமைதலா இரு. சில புயல்கள் சில பிரச்சனைகள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும், நீ அமைதியா இரு. ஆனா ஒண்ணு, நீ அமைதியா இருக்க உன் மேல நீதிக்கு சூரியன் உதித்து கொண்டே இருக்கிறாரு. மறுபடி நீங்க ஒருபோதும் தண்ணீராய் மாற மாட்டீங்க, நீங்க சுவை தருகிற உப்பாய் மாறுவீங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, இப்போ இந்த உப்பாய் மாற்றப்பட்ட பின்னாடி இந்த உப்பை என்ன செய்யறாங்கன்னா கூட்டி அள்ளுறாங்க. கூட்டி அள்ளி சாக்குக்குள்ளால உப்பு அடைப்பாங்க. இப்ப இவ்வளவு நேரமும் இந்த சாக்கு இப்போ என்ன பேர் ஆகுது? உப்பு சாக்கு. என்ன சொல்லுன்னா உப்பு மூட்டை. நல்லா கவனிக்க, இந்த சாக்குக்குள்ள அடைச்சி உப்பு மூட்டை ஆக்கி என்ன செய்வாங்கன்னா, ஒரு லோடு மூட்டைய திருநெல்வேலிக்கு அனுப்பு, ஒரு லோட மதுரைக்கு, ஒரு லோடு சென்னைக்கு, ஒரு லோடு திண்டுக்கல்லுக்கு, ஒரு லோடு ஆந்திராவுக்கு, ஒரு லோடு கர்நாடகாவுக்கு, இப்படியே உப்பான பின்னாடி என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொரு தேசமாய் அனுப்புறாங்கல்ல. எதுக்கு தெரியுமா? அங்க உள்ள ஒவ்வொரு தேசத்திலையும் இருக்கிற இந்த உலக மக்களுக்கு ருசி உள்ளதாய் நீங்க மாறுவதற்காக. ஹல்லேலூயா. இதே போலதான் பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவங்க உலகத்திலிருந்து பிரித்து எடுத்து இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட வைத்து தன்னோடு கூட அவர்களை பார்த்துக்குள்ள காத்திருக்கிறவர்களாய் செய்து அவங்க காத்திருந்து ஒரு நாள் வந்துச்சு பாருங்க. அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சார்னா அத்தனை உப்பு மூட்டைகளையும் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் அனுப்ப ஆரம்பிச்சாரு. அதுல ஒரு உப்பு மூட்டை தான் இந்தியாவுக்கு வந்துச்சு. பேர் என்ன? தோமா. தோமா யாருன்னா உப்பு மூட்டை. அந்த உப்பு மூட்டை இந்தியாவுக்கு வந்ததுனாலதான் இந்த இந்தியா இன்னைக்கு கிறிஸ்தவோ அப்படிங்கிற ஒரு நறுமணத்தை கண்டடைந்தது. ஹல்லேலூயா. அதே போல உங்களை கர்த்தர் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றணும்னா நீங்க என்ன செய்யணும்னா உப்பு மூட்டையாய் மாறணும். ஹல்லேலூயா. இப்ப பக்கத்துல சொல்லுங்க, நான் ஒரு உப்பு மூட்டை. ஏன்னா ஆண்டவர் என்ன செய்யறாரா, உங்களை சபைக்குள்ள காத்திருக்க பண்ணி இந்த பூமிக்கு நீங்க உப்பாய் இருக்கும்படி, இந்த உலகத்துக்கு நீங்க உப்பாய் இருக்கும்படி, இந்த உலகத்துக்கு நீங்க நறுமணமாய் இருக்கும்படி, இந்த உலகத்துக்கு நீங்க சுவையாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்ப கவனிங்க, இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் எங்கேயா இருக்குன்னா வேற எங்கேயும் இல்ல, உங்களுக்குள்ளதான் இந்த உலகத்துக்கான ஆசீர்வாதமே இருக்கு. நீங்க நினைக்கலாம் நான் சாதாரணம், நான் ஒண்ணு இல்ல, என்னால எந்த பிரோஜனமும் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த நீதான் இந்த பூமிக்கு உப்பு. நீ இல்லைன்னா இந்த உலகம் இல்ல. ஹல்லேலூயா. குழம்புல உப்பு போடுறோம்ல, குழம்புல போட்ட உப்பை தேடி நான் பார்க்க முடியுமா? உப்பை பார்க்க முடியாது. அது குழம்போடு குழம்பாய் கலந்து போயிடும். ஒருவேளை
இந்த குழம்பு நான் இருக்கிறேன்னு சொல்லி தன்னை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு விரும்பிச்சுன்னு வைங்களா, நான் இருக்கிறேன்னு சொல்லி தன்னை காமிக்கணும்னு விரும்பிச்சுன்னு வைங்களா, இந்த குழம்பு இந்த உப்பு தன்னுடைய தன்மையை இந்த குழம்புக்குள்ளால நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் தூக்கலாம் விளம்பரத்தை கொடுத்தா என்ன ஆகும்? உப்பு கச்சிரும். குழம்பையே என்ன செய்யணும்? தூக்கி தூரமாக ஊற்றணும். அப்ப நல்லா கவனிங்க, ஒரு கிறிஸ்தவன் எப்பொழுதுமே விளம்பரம் கூடாது. ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாம தான் இருப்போம், ஆனா நம்ம யாரா இருப்போம்? அந்த பூமிக்கு உப்பா இருப்போம். நம்மளை யாருக்கு தெரியாது. என்ன தெரியலையே தெரியாது. கிறிஸ்தவம் சரியான உப்பு ஏன் தெரியல அப்படின்னாக்கி, இந்த கிறிஸ்தவத்துல செய்யற சின்ன 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 நன்மைகளை கூட நம்ம விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறதுனாலதான். நல்லா கவனிங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்காருன்னா, இந்த பூமிக்கு உப்பாய் வைத்திருக்கிறாரு. எதற்கு நாக்கி இந்த பூமிக்கு நறுமணத்தை கொடுக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவன் இல்லாத இந்த பூமி நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம் யாருன்னா கிறிஸ்தவன் தான். இந்த உலகத்துக்கு மேன்மை யாருன்னா கிறிஸ்தவன் தான். கிறிஸ்தவன் இல்லாத ஒரு உலகமாய் இருக்காது. எப்படி ஆகாரத்துக்கு உப்பு குறைவாயிட்டுனா அது சப்புன்னு ஆயிருமோ, உப்பு இல்லைன்னா அது எப்படி குப்பையில வீசப்படுமோ, அதே போல உப்பாகிய நீங்களும் நானும் இல்லைன்னு வைங்கள, நம்ம பூமிக்கு நறுமணம் கிடையாது, நம்முடைய தேசத்துக்கு நறுமணம் கிடையாது, நம்முடைய தேசத்துக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அதனால பக்கத்து சொல்லுங்க, என்னுடைய தேசத்துக்கு, என்னுடைய பட்டணத்துக்கு, என்னுடைய ஊருக்கு நான் தான் உப்பு, நான் தான் உப்பு மூட்டை. சும்மா இதை வந்த உடனெல்லாம் கத்து உங்களை உப்பா பயன்படுத்த முடியாது. உங்களை என்ன செய்தார்னா கொண்டு அவருடைய பாத்திக்குள்ளால, அவருடைய சபைக்குள்ளால வைத்து அனுதினம் நீதியின் சூரியனாய் அவர் உங்க மேல உதித்து உங்களை உப்பாய் மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க உப்பா மாற 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 உங்களை அறியாமலே நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா வெண்மையாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கீங்க. உங்களை அறியாமலே அநேகருக்கு பயனுள்ளதாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கீங்க. அப்ப யாராவது உங்களை அற்பமா என்னதாங்கன்னா நீங்க நினைக்கணும், உனக்கு தெரியல, உன் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு உப்பே நான் தான். நம்ம குடும்பத்தில் நம்ம அற்பமா பார்க்கறாங்க, நம்ம குடும்பத்தில் நம்மளை ரொம்ப சீப்பா பார்க்கறாங்க, நம்ம குடும்பத்தில் நம்மளை ஏளனமா பார்க்கறாங்க, நம்ம குடும்பத்தில் நம்மளை ஒரு பொருட்டாவே என்னலன்னா நீங்க நினைச்சுக்கிடுங்க, நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனா இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு உப்பே நான் தான். நம்ம இல்லாம ஒருபோதும் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம் இல்லை. நம்ம இல்லாம ஒருபோதும் இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதம். கவனிங்க, ஒரு உப்புடைய தன்மை எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு நறுமணமா இருக்குமே தவிர, மற்றவங்களுக்கு ருசியா இருக்குமே தவிர, மற்றவங்களுக்கு பிரோஜனமா இருக்குமே தவிர மற்றவருடைய வாழ்க்கையை ஒருபோது கெடுக்கவா இருக்காது. அதனால சொல்லுங்க, நான் அநேகருக்கு பிரோஜனம் உள்ளவன், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமானவன், நான் அநேகருக்கு ருசியானவன். ஆனா ஒண்ணு சொல்றேன், யாராலையும் உங்களை புரிந்து கொள்ள முடியாது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா, பிரியாணிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஃப்ரைட் ரைஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நூடுல்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சிக்கன் 65, சிக்கன் சக்கோ, இப்படி பலவிதமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா அங்க ஒரு மூலையில உப்பா இருப்பீங்க பார்த்தீங்களா, உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்க நினைக்கிறீங்க என்ன கண்டுக்கல, என்ன ஏன்னு கேட்கல, என்ன விசாரிக்கல, என்ன பார்த்துக்கிட்டு பார்க்காத மாதிரி போறாங்க, என்ன ஒரு பொருட்டாவே நம்ம சொல்றோம்ல பாருங்க, ரசிக்கப்பட்டு நம்ம தான் அநேகம் சொல்றோம், என்ன ஒரு பொருட்டாவே மதிக்கிறது கிடையாது பேத. நான் ரசிக்கப்பட்டுங்கிறதுனாலயே என்ன தள்ளி வச்சுட்டாங்க பேத, நான் சபைக்கு போறேங்கிறதுனாலயே என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க பிரதர். ஏன் தெரியுமா? அதெல்லாம் பிரியாணி, நீ உப்பு. ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க,
இன்னைக்கு இல்லைன்னா பிரியாணி இல்ல, இன்னைக்கு இல்லைன்னா நூடுல்ஸ் இல்ல, இன்னைக்கு இல்லைன்னா கொத்து கோழி டொக்கட்டோ கோழி எல்லாம் இல்ல. அப்ப கவனிங்க, நான் ரொம்ப இம்பார்ட்டன் யாரு தெரிஞ்சிருக்கணும்? நம்ம தெரிஞ்சிருக்கணும். உப்பு கொஞ்சமா தான் இருக்கும், ஆனா அதுதான் என்ன செய்யும்? அநேகத்தை ருசி உள்ளதாய் மாற்றும். ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சமா தான் இருப்பீங்க, நீங்க அற்பமா தான் இருப்பீங்க, நீங்க சின்னதா தான் இருப்பீங்க, நீங்க எல்லாருடைய பார்வைக்கும் ரொம்ப ஒதுக்கப்பட்டதா இருப்பீங்க. ஆனா நீங்க தான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நான் ஒரு உப்பு முட்டை, நான் ஒரு உப்பு முட்டை. நான் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் போவேன், நான் பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமாய் போவேன். நான் தான் இந்த பூமிக்கு உப்பு. நான் இல்லைன்னா இந்த பூமி வேஸ்ட். உப்பு இல்லாத பண்டம் குப்பையில, உப்பு இல்லைன்னா சப்புன்னு போயிடும். அப்ப கவனிச்சுங்க, இந்த உலகம் நீங்க இல்லைன்னா சப்புன்னு போயிடும். இந்த உலகத்துல நீங்க இல்லைன்னா இந்த உலகத்துக்கு ருசி இல்ல. ஒரு விஷயம் கூட, இந்த வசனத்தை தயவு செய்து கூர்ந்து கவனிங்க. அவன் சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அப்ப கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, உப்பு சாரமற்று போனால் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷால் மிதிக்கப்படுவது. அப்ப கவனிக்கலாம், நீங்க கவனிக்கலாம், இந்த பூமி இருக்கலாம், பூமி தான் உலகம். இந்த பூமிக்கு ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சுக்கலாம்? உப்பா வச்சுக்கலாம். நமக்கு இல்லைன்னா பூமி எப்படி ஆயிடுமா? சொல்லுங்க, சாரமற்று போயிடும். அப்ப கவனிக்க, நீங்க இல்லைன்னா இந்த உலகமே சாரமற்று போயிடும். ஒரு காரியத்தை சொல்றேன். தோமான்கிற ஒருத்தர் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்துச்சுன்னா விழிப்புணர்வு எல்லாம் கிடையாது. என்ன சொல்ல போனா, கிறிஸ்தவம்னு ஒண்ணு இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அடிமைத்தனத்துக்குள்ள இருந்துச்சு. கணவர்கள் தான் பெண்களை என்ன செய்வாங்க? ஒரு வீடியோ பார்த்தேங்க, ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஒரு கணவர் இறந்து போயிட்டாரு, அந்த ஊரார் எல்லாரும் சேர்ந்து அந்த பெண்ணை வலுக்கட்டாயப்படுத்தி கொண்டு வந்து குண்டு தோண்டி அந்த பொண்ணை குண்டுக்குள்ள தள்ளி மண்ணை போட்டு மூடுறாங்க உயிரோட வச்சு. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் நன்மை எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? கிறிஸ்தவத்துல இருந்து வந்துச்சு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிற, நீ இல்லைன்னா இந்த பூமி சப்புன்னு ஆயிரும். நீ பூமிக்கு உப்பா இருக்கிற, நீ இல்லைன்னா இந்த பூமி குப்பையில தான் போடணும். நீ இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாக இருப்ப, நீ இந்த பூமியில இல்லைன்னா இந்த பூமி நாசமா போயிடும். அப்ப கவனிங்க, ஒரு கிறிஸ்தவன் என்ன நினைக்கணும்னா, நான் இருக்கிறதுனாலதான் இந்த பூமிக்கு ஆசீர்வாதம், நான் இருக்கிறதுனாலதான் இந்த பூமியில நன்மை, நான் இருக்கிறதுனாலதான் இந்த பூமியில மேன்மை. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் சாதாரணம்னு. ஆண்டவர் சொல்றாரு, நீ சாதாரணம் இல்ல, இந்த பூமிக்கு ருசி கொடுக்கிற உப்பு நீ. உன்னை கொண்டுதான் இந்த பூமியில நான் நறுமணமான காரியங்களை செய்துகிட்டு இருக்கிறேன், இந்த நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறேன். என் ஜனங்களுக்குள்ளால இன்னைக்கு ஒரு விடுதலையை கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். ஒன்று சொல்றேன், கிறிஸ்தவன்னு ஒண்ணு இந்த இந்தியாவுக்குள்ள வரலன்னு வைங்களேன், இன்னைக்கு இந்த இந்தியாவுக்கு இருள் அடைஞ்சு போய் தான் இருந்திருக்கும். ஜனங்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாங்க. ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு ருசி இல்லை, ஒரு வாசனை இல்லை. அப்ப கவனிங்க, இந்தியாவுக்கு ஒரு வாசனைய, ஒரு ருசிய, ஒரு டேஸ்ட தோமா கொண்டு வந்தார்னா, இன்னைக்கு என் பட்டணத்துக்கு நான் தான் ருசி உள்ள உப்பு. ஒருபோது நீங்க மறந்து போயிடக்கூடாது, நீங்க சாதாரணமே கிடையாது, நீங்க சாதாரணமே கிடையாது. ஒருவேளை நீங்க ஒரு மேசையில ஒதுக்கி வைக்கப்பட்ட பொருளா இருக்கலாம், ஆனா அங்க எப்படிப்பட்ட பதார்த்தங்கள் இருந்தாலும் சரி, நீங்க இல்லைன்னா அங்க ஒண்ணும் இல்லை. இப்ப பக்கத்துக்கு சொல்லுங்க, நான் இல்லைன்னா கை கொடுத்து சொல்லுங்களா, நான் இல்லைன்னா இந்த நாடுல கையை கொடுத்துட்டு இருக்காங்க, சொல்லுங்க நான் இல்லைன்னா இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை.
இந்த பூமியில ஒண்ணும் இல்லை. என்னுடைய வாசனை அப்படிப்பட்டது, என்னுடைய தன்மை அப்படிப்பட்டது, என்னுடைய ருசி அப்படிப்பட்டது. என்னை கர்த்தர் அப்படி உருவாக்கி இருக்கிறாரு. நான் ஏன் சபைக்கு வந்தேன் தெரியுமா? நான் கடல்ல இந்த உலகத்துல அப்படியே கொந்தளிச்சுட்டு வெளியே வந்துக்கிட்டு அப்படியே உள்ள போயிடுறது. அலையை பத்திருக்கீங்களா? மாயை கடல் அளவுக்குல்ல, அப்படி சீறி பாய்ச்சி வந்த மாதிரி வரும். கதையில வந்த உடனே சப்புன்னு போயிடும். அது கொந்தளி, அது எப்போது இருக்கா தூக்கிட்டு போவோம். அது எப்போது இருக்கா, அது எப்போதுமே கொந்தளிச்சுக்கிட்டே கிடக்கும். ஆனா பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை. நான் கொந்தளிக்க மாட்டேன், நான் தழும்ப மாட்டேன், ஆனா நான் அமைதியா தான் இருப்பேன். அநேகருக்கு ருசி உள்ளவனாக இருப்பேன்.